வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஸோ இந்த வீடியோ மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஷினில். ஸோ மற்ற எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பாக்ஸ் கொஷின் போடும்போது தான் இது மிஸ் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 70 to 75 வரைக்கும் நமக்கு பாக்ஸ் கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இதை தனி பிளேலிஸ்ட்டில் வச்சிடலாம். 11th and 12th எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வச்சுடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித்தோட நூல் தான் நாடுகளின் செல்வம். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நாடுகளின் செல்வம்ங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆடம் ஸ்மித். இவர் எந்த ஆண்டு இந்த புக்கை எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா 1776 எழுதியிருக்காரு, 1776. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் தான் பொருளியல் அப்படிங்கிறது ஒரு தனி இயலாக உருவாச்சு. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இயல் உருவாகிற காரணமே நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற இந்த புக்கு தான். அடுத்து, ஏங்கலோட விதிப்படி உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும், வருமான உயர்வின் போது இந்த செலவினம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நுண் பொருளியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளாதாரத்தின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவுது, பொருளாதார கொள்கைக்கான கருவியை தருது, பொருளாதார நலனின் நிலையை பற்றி ஆராய்கிறது, வளங்களை திறன்பட பயன்படுத்த உதவுகிறது, பன்னாட்டு வாணிபத்தில் பயன்படுகிறது, பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுது, வளங்களை உத்தம அளவில் பங்கிட பயன்படுது, முன்கணிப்பிற்கு அடிப்படையாக இருக்குது, விலை நிர்ணயம் செய்ய உதவு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த நுண் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொற்கள்லாம் முதல்ல 1933 தான் நார்வே நாட்டோட பொருளியல் அறிஞரான பேராசிரியர் ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் பயன்படுத்தியிருக்கார் நுண்பொருளியல் பேரியல் பொருளியல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா KM கீன்ஸ் அவர் 1936 ஒரு இது வெளியிட்டிருக்காரு, அவர் புக்கு வெளியிட்டிருக்காரு. அதில் வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற நூலின் மூலமாக இந்த நுண் பொருளியல் பேரியல் பொருளியல் அப்படிங்கிற சொற்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பிரபலப்படுத்தினவர் JM கீன்ஸ் அவர்கள். அடுத்து, 1934 RGD ஆலன் மற்றும் JR கிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சமநோக்கு வளைகோடு கோட்பாட்டை மதிப்பு கோட்பாட்டின் மறுவடிவமைப்பு அப்படிங்கிற நூலில் விளக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கேட்கலாம், சமநோக்கு வளைகோடு கோட்பாட்டை விளக்கியவர்கள் யாருன்னு கேட்கலாம், இல்லைன்னா மதிப்பு கோட்பாட்டின் மறுவடிவமைப்புங்கிற நூலோட ஆத்தர்ஸ் யாருன்னு கேட்கலாம், ஆலன் மற்றும் கிக்ஸ். அடுத்து, முதலீடு புலனாகும் மற்றும் புலனாகா முதலீடாக இருக்கலாம். உதாரணமாக கட்டிடங்கள், இயந்திரங்கள், தொழிற்கூடங்கள், உள்ளீடு இருப்புகள், சாலைகள் போன்றவை புலனாகும் முதலீடுகள். விளம்பர செலவு, தொழிலாளர் பயிற்சி போன்றவை புலனாகா முதலீடுகள். புலனாகும்னா தெரியக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்களே அது. புலனாகாததுன்னா தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் சொல்ல வர்றாங்க. நிதி மூலதனம்னா என்ன? பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு நிறுவனத்திற்கு தேவையான செல்வம் தான் நிதி மூலதனம். பணத்தின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. இது பொதுவாக கடன்கள் மற்றும் பங்கு விற்பனை மூலமாகவே உருவாக்கப்படுகிறது. இதன் முதன்மை நோக்கம் லாப நோக்கத்திற்காக செல்வத்தை குவித்து வைப்பது அப்படின்னு பொருள்படும். அடுத்து, தொழில் முனைவோர் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க யாருன்னா பல்வேறு உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயற்படுத்தி உற்பத்தியில லாபம் பெறக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க தான் தொழில் முனைவோர். அடுத்து, டக்ளஸ் உற்பத்தி சார்பு அப்படின்னா என்னன்னா, பொதுவாக நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு இது உழைப்பு மற்றும் மூலதனம் என்ற உள்ளீடுகளை பயன்படுத்தி எவ்வளவு உற்பத்தியை பெற முடியும், நம்மளோட உழைப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய காசு, ஸ்டார்டிங்கில் போடுறோம் இல்லையா மூலதனம், இதை வச்சு நம்மளால் எவ்வளோ உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதா இந்த காப்டெக்ஸ் உற்பத்தி சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் நிறுவனங்கள் தம்முடைய உற்பத்தி அளவினை பிற தொழில் நிறுவனங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்யவும் பயன்படுது. இப்போ ஒரே மாதிரி பொருளை வெளியிடுறாங்க அப்படின்னா, 2 நிறுவனம் இருக்காங்கன்னா அவங்கள 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஆய்வு செய்யறதுக்கு இந்த உற்பத்தி சார்புங்கிறது பயன்படுது. உற்பத்தியில் உழைப்பின் பங்கினையும் மூலதனத்தின் பங்கினையும் ஒப்பிடவும் உதவுது. இது வளர்ந்த நவீன நிலையான நாடுகளில் பொருளாதார பகுத்தாய்விற்கு பயன்படுத்தப்படுகிறது.
அளிப்பு விதி ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குகிறது. அளிப்பு விதி என்பது ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குகிறது. அடுத்து இது ஒன்றும் இல்லை. அடுத்து பொருளாதார செலவு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளார்ந்த செலவு மற்றும் வெளிப்படையான செலவு இது ரெண்டையும் சேர்த்தாதான் பொருளாதார செலவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து வாங்குவோர் முற்றுரிமை மோனோப்சோனி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அங்காடி அமைப்பில் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்க ஒருவரே இருந்தால் அது வாங்குவோர் முற்றுரிமை எனப்படும். பொருட்களை வாங்குறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு அப்படின்னா அவர் வாங்குவோர் முற்றுரிமை. சில பண்டங்களுக்கு ஒருவரே வாடிக்கையாளராக இருப்பதால் அந்த அங்காடியில் வாங்குபவர் மிகுந்த சக்தியுடன் காணப்படுவார். முற்றுரிமையும் வாங்குபவர் முற்றுரிமையும் ஒரே போல் இருந்தாலும் வாங்கும் முற்றுரிமையாளர் அங்காடியின் தேவை பக்கத்திலும் முற்றுரிமையாளர் அங்காடியில் அளிப்பு பக்கத்திலும் ஆதிக்கத்துடன் இருப்பார். ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோனோப்சோனினா வாங்குவோர் முற்றுரிமை. அதாவது ஒரு அங்காடி அமைப்புல பண்டம் மற்றும் பணிகளை வாங்க ஒருவரே இருக்கிறது தான் வாங்குவோர் முற்றுரிமை. அடுத்து இருமுக முற்றுரிமை பைலேட்ரல் மோனோபாலி அப்படின்னா என்னன்னா, அங்காடியில் ஒரு உற்பத்தியாளர் மற்றும் ஒரு வாங்குபவர், உற்பத்தி செய்யறவங்க ஒருத்தவங்க வாங்குறவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அதுதான் இருமுக முற்றுரிமை. அடுத்து டேவிட் ரிகார்டோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். வாரம் என்பது நிலத்தின் உண்மையானதும் அழிக்க முடியாததுமான சக்திகளை பயன்படுத்தி கொள்வதற்காக நிலத்தின் விளைச்சலிலிருந்து ஒரு பகுதியை நில உரிமையாளருக்கு கொடுப்பதே ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல்பர்ட் மார்ஷல் சொன்ன சில வரிகள். மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலி வாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதை சொன்னவர் யாருன்னு கூட கேட்கலாம், ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்து போலி வாரம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த வருவாயிலிருந்து மொத்த மாறும் செலவை கழிச்சிடுறாங்க. கழிச்சிச்சு அப்படின்னா போலி வாரம் கிடைக்குது. அடுத்து ஜான் ராபின்சன் கூறினது என்னன்னு பார்த்தோன்னா, வாரம் என்பதன் கருத்தாக்கம் என்னவென்றால், ஒரு உற்பத்தி காரணியை உற்பத்தியில் தொடர்ந்து பயன்படுத்த அதனுடைய குறைந்தபட்ச சம்பாத்தியத்திற்கும் கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாயாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்தை சொன்னவர் ஜான் ராபின்சன். அடுத்து பென்ஹாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலி. அப்போ ஒருத்தர்கிட்ட உழைப்பை வாங்குறோம், வேலையை வாங்குறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு இவ்வளவுதான் காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் கூலின்னு சொல்றோம். அடுத்து உழைப்பாளரோட சராசரி கூலியை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, மொத்த கூலி நிதி டிவைடட் பை உழைப்பாளர்களோட எண்ணிக்கை, எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத டிவைட் பண்ணி ஒருத்தருக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து அங்காடியில முதலை பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது வட்டி. முதல்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி. ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. அடுத்து தொன்மை வட்டி கோட்பாடு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணத்திற்கான தேவை கோடும் அளிப்பு கோடும் சந்திக்கும் இடத்தில் வட்டி வீதம் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கு பணத்திற்கான தேவை என்பது முதலீட்டையும் பணத்திற்கான அளிப்பு என்பது சேமிப்பையும் குறிக்கிறது. ஓகேவா? ஸோ முதலீடும் இந்த சேமிப்பும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் வட்டி வீதம்ங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்து மேயர் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற வடிவத்தை காட்டிலும் விருப்பத்திற்கேற்ப ரொக்கமாக வைத்திருக்கும் ரொக்க அளவே நீர்மை விருப்பம் ஆகும். ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு இது என்ன அளவுங்கிற மாதிரி கேட்கலாம், நீர்மை விருப்பம். அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன் பாத்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடரே 1972 பூட்டான் நாட்டோட 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சு அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இதை வச்சு அந்த நாட்டோட மகிழ்ச்சி குறியீட்டை குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டை ஃபர்ஸ்ட் சொன்னவர் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வாங்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையோட அளவு. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா
மக்கள் தொகை இருக்கும். பட் சராசரி ஆண்டு வளர்ச்சிங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஏன்னா 2 இயர்ஸை கம்பேர் பண்ணி தான் சராசரி வளர்ச்சிங்கிறது வரும். இப்போ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ண ஃபர்ஸ்ட் 23 கோடியிலிருந்து 25, 27, 31, 31, 36, 43, 54, 68, 84, 102, 121 இதெல்லாம் டிராஸ்டிக் சேஞ்ச் இங்கேருந்து. ஓகேவா? ஸோ 23 கோடியில் இருந்த மக்கள் தொகை 2011 121 கோடியாக மாறி இருக்கு. ஸோ வளர்ச்சி வீதம் சராசரி ஆண்டு வளர்ச்சி வீதம்ங்கிறது 1.66. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து இங்கே குறைஞ்சிருக்கு. 2.16 வளர்ச்சி வீதத்திலிருந்து 2001 1.97 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது? 1.97 இருந்து 1.66க்கு கம்மி தான் ஆயிருக்கு. அடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு வீதம். இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கேட்கலாம். ஸ்டார்டிங்கில் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தாங்களே 1951 பிறப்பு வீதம் வந்து 39.9 இறப்பு வீதம் வந்து 27.4 இருந்துச்சு. 2001 பார்த்தீங்கன்னா இது வந்து பிறப்பு வீதம் குறைஞ்சிருச்சு 25.4க்கும், இறப்பு வீதம் ரொம்ப கம்மியாயிடுச்சு 8.4 ஆயிடுச்சு. 2011 பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா கரண்ட்டாக வந்து நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 2011க்கு தான் இருக்காங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறப்பு வீதம் வந்து 21.8%, இறப்பு வீதம் வந்து 7.11% இருக்குது. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, ஒரு சதுர கிலோமீட்டரில் உள்ள மக்கள். ஓகேவா? அதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறோம். ஸோ 2011 மக்கள் தொகை அடர்த்தி வந்து 382. மக்கள் தொகை அடர்த்தி என்பது 382. அடுத்து பாலின விகிதம். ஸோ பாலின விகிதம்னா என்ன அர்த்தம்? 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள். ஸோ 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் வந்து பாலின விகிதம். ஸோ இப்படி கூட கேட்கலாம், பாலின விகிதம்னா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அது வந்து 2011க்கு பார்த்தீங்கன்னா 940, 940. அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எவ்வளோ வருஷம் என்னது சராசரியாக ஒருத்தர் வந்து வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 பொறுத்தளவுக்கு ஆண்கள் வந்து 62 வயசு வரைக்கும் ஜென்ரலாக, பெண்கள் வந்து 64 வயசு வரைக்கும், மொத்தமாக பார்த்தோம்னா 63.5 வயசு வரைக்கும் வாழலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கூட கேட்கலாம். இது எல்லாமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து வர்றது. அடுத்து எழுத்தறிவு விகிதம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 2011 கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்து 74% வந்து இருக்காங்க இந்தியாவில். ஆண்கள் பார்த்தீங்கன்னா 82%, பெண்கள் வந்து 65% தான் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வளங்களின் வகைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்கு. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், அதாவது ரொம்ப நாளாக நம்ம என்ன பயன்படுத்தி இருந்தாலும் திருப்பி நம்மளால் அதை உருவாக்க முடியும், அந்த மாதிரி வளங்கள் தான். நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் தான் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து காடு, வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாமே. புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா திருப்பி நம்மளால உருவாக்க முடியாதது. ஓகேவா? ஸோ படிம எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இதெல்லாமே. அடுத்து இந்தியாவில் ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கியது வந்து இந்திய ரயில்வே வந்து முதல் வைஃபை வசதி எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா பெங்களூரில். இது கூட கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் எப்போ வந்து ஜாயின் ஆச்சுன்னா 2007 27/8/2007 ஏர் இந்தியாவும் இந்தியா ஏர்லைன்ஸும். அடுத்து துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. ஸோ தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்டது வந்து 1950. அடுத்து ஆங்கிலேயர் கால வரலாறு. ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. அப்போது கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டன. பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தள்ளிருச்சு. பிரச்சனைகள் அனைத்துமே உடல் நலம், குடியிருப்பு, குழந்தை மற்றும் பெண்கள் நலம், உழைப்பாளர்
அப்புறம் பொழுதுபோக்கு, குற்றம் மற்றும் சமூக சீர்குலைவு இதெல்லாம் சார்ந்ததாகவே இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகளின் முக்கியத்துவத்திற்கான தேவை என்பது உணரப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்களோட வருகை. அடுத்து இந்திய தொழிற்கொள்கைகள். எந்தெந்த வருஷமெல்லாம் வந்து இந்திய தொழிற்கொள்கைகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. மேபி எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா எந்த வருடம் வந்து இந்திய தொழிற்கொள்கை உருவாக்கப்படவில்லை அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அப்போ நமக்கு எப்பப்பெல்லாம் அவங்க உருவாக்குனாங்களோ அந்த டேட்டு தெரிஞ்சாதான் எப்போ உருவாக்கலை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்திய தொழிற்துறை 1948ல் 56, 77, 80, 90, 91 இந்த இயர்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து தொழிற்கொள்கைகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1948ல் உருவாக்கின தொழிற்கொள்கையில வந்து மைய அரசின் முற்றுரிமை, அதாவது ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை இது எல்லாமே வந்து இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழே செயல்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் வந்து நிர்வகிக்கும். மாநில அரசுல என்னென்ன வரும்னா இயற்கை வளமான நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர் சாதனம், எண்ணெய் வளம் இது எல்லாமே வந்து மாநிலங்களுக்கு கீழே வரும். அப்போ ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள் வந்து மேற்காண் 2ல் உள்ளடங்காத ஏனைய தொழில்கள் எல்லாமே பிரைவேட்டுக்கு போயிடும் மற்றும் கூட்டுறவு அமைப்புகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிறதா 1948ல் கொண்டு வந்த தொழிற்கொள்கைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1956ல் கொண்டு வந்த தொழிற்கொள்கை அப்படிங்கிறது மெஹ்லன் ஆஃபீஸோட வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியம். ஸோ கேட்கலாம் 1956ல் கொண்டு வந்த தொழிற்கொள்கை வந்து எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா மெஹ்லன் ஆஃபீஸின். அடுத்து இது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. இதில் வந்து இந்த தொழிற்கொள்கை 1956ல் வந்து தொழிலை வந்து 3 வகையாக பிரித்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா 17 தொழில்கள், ரயில்வே, வான்வெளி போக்குவரத்து, இராணுவ தளவாடம் மற்றும் வெடி மருந்துகள், இரும்பு, எஃகு, அணு ஆற்றல் போன்ற தொழில்கள் வந்து இந்த 17 தொழில்களுக்குள்ளே வரும். 12 தொழில்கள் அப்படிங்கிறது வந்து மாநில அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து 3வது பிரிவாக பிரித்தாங்க இல்லையா, அந்த அதாவது இதெல்லாம் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து தனியார் துறையோ இல்லை அரசு துறையோ வளர்ச்சியின் நோக்கமாக கொண்டு செயல்பட தடையில்லை அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. இந்த 3 வகையாகவும் தான் 1956ல் கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கையை பிரிச்சிருக்காங்க. அடுத்து புதிய வேளாண் யுத்தி பல்வேறு பயிர்களில் அளிக்கப்பட்டுச்சு. புதிய வேளாண் தொழில்நுட்பம் வந்து விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதாக பசுமை புரட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வந்து செகண்ட் வீடியோ. இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம். மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இதுக்கும் 11th and 12th இதோட எக்கனாமிக்ஸ்க்கான ஒரே பிளேலிஸ்ட்டில் நான் வச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.